பருப்பு பாயாசம் செய்ய போறோம். வாங்க சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. வாங்க சமைக்கலாம். பருப்பு பாயாசத்துக்கு இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். 1 கப் பாசி பருப்பு, 1 கப் பாசி பருப்புக்கு 1.5 கப் வெல்லம், முந்திரி, திராட்சை, தேங்காய் பால், ஏலக்காய் பொடி. பருப்பு நல்லா கழுவிட்டேன். 1 கப் பருப்புக்கு நீங்கள் 2.5 கப் தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும் அடுப்பில். இப்போ வெள்ளை பால் காய்ச்சிக்கலாம். வெல்லம் போட்ட உடனே தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சிச்சு, இதில் கொஞ்சம் டஸ்ட்டும் மண்ணும் இருக்கும், அதனால நம்ம வடிகட்டிக்கலாம். இதை நான் வடிகட்டிட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். பருப்பு வெந்தாச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இதை நம்ம வெள்ளை பாகுல ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா சூப்பரா வாசனை அடிக்குது. இப்போ இதுல ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றிட்டு இதில் தேங்காய், முந்திரி பருப்பு, திராட்சை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு கிண்டிக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி, தேங்காய், திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதுன்னா அதில் நீங்கள் தேங்காய் சேர்க்க வேணாம். நம்ம பருப்பு பாயாசம் ரெடி. நீங்க அதை கோகுலாஷ்டமிக்கு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கண்மணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.